your outer world is reflection of inner world. அதாவது உங்களோட ஹெல்த், வெல்த், ரிலேஷன்ஷிப், உங்களோட பிஸ்னஸ் சக்ஸஸ் எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னாக்கா உங்களோட இன்னர் வேர்ல்டை நீங்கள் எந்த அளவு டெவலப் பண்ணிக்கிறீங்களோ, ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் இருக்குது. இன்னர் வேர்ல்டு அப்படின்றது மென்டல், எமோஷனல், ஸ்பிரிச்சுவல் அண்ட் ஃபிசிக்கல் பார்ட்ஸ். இந்த ஏரியாவை நம்ம டெவலப் பண்ணிக்கிறதுக்கு டெய்லி நம்ம அட்லீஸ்ட் 1 ஹவராவது டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஏரியாவுக்குமே நான் 3 வேஸ் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் மென்டல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிடியூடை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு நம்ம பாசிட்டிவ் செல்ஃப் டாக், விஷுவலைசேஷன் பண்ணலாம். அதுக்கப்புறம் பிரைன் டம்பிங், நீங்கள் சேலஞ்சிங்கான சுச்சுவேஷன் மீட் பண்ணுறப்போ அதை அப்படியே ஜேர்னல் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு லேர்னிங் எடுத்துக்கிறது. எமோஷனல் பார்ட்டை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா கிராட்டிடியூட் எழுதலாம். ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. அதுக்கப்புறம் பாஸ்ட் லைஃப் எமோஷனல் பேக்கேஜஸை ரிலீஸ் பண்ணிக்கிறது. ஃபிசிக்கல் அப்படின்றப்ப பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஸ்லீப் ரொட்டீன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 7 hours ஸ்லீப். அதுக்கப்புறம் வந்துட்டு நல்ல டயட் அண்ட் எக்ஸசைஸு. ஸ்பிரிச்சுவல் அப்படின்றப்போ டெய்லி காலையில் ஒரு 10 minutes ஆஃப் த சைலன்ஸில் இருக்கிறது, நேச்சரோட ஒரு 10 minutes கனெக்ட் ஆகிறது, அண்ட் தென் மைண்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிசஸ் டெய்லியுமே பண்ணுறது. உங்களோட இன்னர் வேர்ல்டை ஸ்ட்ரென்தன் பண்ண உங்களோட ஹெல்த்து, வெல்த்து, ரிலேஷன்ஷிப், கெரியர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இம்ப்ரூவ் ஆகுறத நீங்கள் பார்க்க முடியும்.